Hi, hello, welcome to the channel Edu for You. நம்ம இன்னைக்கு environmental issues previous year NEET questions part 2 வந்து பார்க்க போறோம். part 2ல நம்ம வந்து 30 questions discuss பண்ணியிருக்கிறோம். நீங்க 30 questions பார்க்கல அப்படின்னா description link இருக்கு. அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 31st question வந்து நம்ம பார்க்கலாம். According to Central Pollution Control Board CPCB இந்த மாதிரி abbreviations வரும்போது அதை நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. Which particulate size in diameter in micrometers of the air pollutants is responsible for greatest harm to human health? ஸோ எவ்வளோ கீழே தட் இஸ் இந்த pollutants வந்து எவ்வளோ சைஸ்ல இருந்தால் வந்துட்டு harmful அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. So when it is less than 2.5 micrometer or less, it is considered as pollutant cause. It causes more respiratory disorders. A lake near a village suffered heavy mortality of fishes within a few days. Consider the following reasons for this. ஸோ வந்துட்டு ஒரு லேக் இருக்கு வில்லேஜில், அது வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு இறந்துட்டே இருக்கு கொஞ்ச நாளாக. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா விச் டூ ஆஃப் த அபோவ் வேர் தி மெயின் காஸ் ஃபார் ஃபிஷ் மோர்டாலிட்டி. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது வந்துட்டு ஃபிஷ் மோர்டாலிட்டிக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். லாட் ஆஃப் யூரியா அண்ட் ஃபாஸ்பேட் ஃபெர்டிலைசர்ஸ் வேர் யூஸ்ட் இன் தி crops in the vicinity அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீஜன்ஸ்ல வந்து நிறைய பாஸ்பேட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்துட்டு நிறைய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அந்த லேக்கு போகும்போது ஆக்சிஜன் டிமாண்ட், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஏற்படும். இந்த ஏரியா வாஸ் ஸ்ப்ரேட் வித் டிடிடி பை இன் ஏர்கிராஃப்ட். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி 1 and 2 தான் கரெக்ட் ஆன்சர். Which one of the following is not a bio indicator of a water pollution? எது வந்துட்டு பயோ இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு எது வந்துட்டு பொல்யூஷன் இருந்தா என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி, பொல்யூஷன் இருந்தா வந்துட்டு ஸ்டோன் ஃபிளைஸ் இருக்காது. In a coal-fired power plant, electrostatic precipitators are installed to control emission of electrostatic precipitators வந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா SPM suspended particulate matter வந்துட்டு வெளியே விடாம இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு electrostatic precipitators. Which of the following the biological oxygen demand of sewage? That biological oxygen demand sewage அது வந்து S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Distillery effluent DE, பேப்பர் மில் எஃப்ளூவெண்ட் வந்துட்டு பிஇ, சுகர் மில் எஃப்ளூவெண்ட் வந்துட்டு எஸ்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாவ் பீன் அரேஞ்ச்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். எதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாஸ்தி இருக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா சுகர் மில் எஃப்ளூவெண்ட்ல தான். ஏன்னா வந்துட்டு அங்கே நியூட்ரியன்ஸ் வந்து ஜாஸ்தி. அடுத்தது வந்துட்டு பேப்பர் மில், அடுத்தது வந்துட்டு டிங்கிறது டிஸ்டிலரி எஃப்ளூவெண்ட், அதுக்கப்புறம் சீவேஜ் எஃப்ளூவெண்ட். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ரைட் ஆன்சர். Photochemical smog pollution does not contain. Photochemical smog வந்துட்டு எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. It will not contain carbon dioxide. It contains ozone இருக்கும், நைட்ரஜன் டயோக்சைடு இருக்கும், பெராக்சி அசைல் நைட்ரேட் பேன் இருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு நாட் ஓன்லி நைட்ரஜன் டயோக்சைடு, NOx எந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்துட்டு பெராக்சைட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும், H2O2. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு போட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல வந்து இருக்கும். Montreal Protocol, which calls for appropriate action to protect the ozone layer from human activities, was passed in the year. எந்த இயர்ல மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்துட்டு டு ப்ரிவென்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1987. Limit of BOD prescribed by Central Pollution Control Board for the discharge of industrial and municipal waste water into natural surfaces. ஸோ வந்துட்டு பிஓடி வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டிஸ்சார்ஜ் எவ்வளோ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா greater than 10 parts per million. இதுதான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். Which one of the following pair is mismatched? எது வந்து mismatch அப்படி கேட்குறான். பயோமாஸ் பர்னிங் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எஸ், பர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஃபாசில் ஃபியூவல் பர்ன் பண்ணும்போதும் கார்பன் டை ஆக்சைடு வரும். நியூக்ளியர் பவர் வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், கரெக்டான ஆன்சர். பட் சோலார் எனர்ஜி இஸ் அ ரெனியூபிள் எனர்ஜி, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்துட்டு இங்கே மிஸ் மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்? ட்ரிங்கிங் வாட்டருக்கு எது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறக்கு, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு நாட் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளோரின் யூஸ் பண்ணுவாங்க, குளோரமைன், ஓசோன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபினைல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஃபினைல் இஸ் அ பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். Recently, Government of India has allowed a mixing of alcohol in petrol. In what is the amount of alcohol permitted in mixing permitted for mixing in petrol? எவ்வளோ ஆல்கஹால் வந்து பெட்ரோலை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ பண்ணலாம்? 5% வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். lead concentration in blood is considered alarming if it is. ஸோ பிளட்ல வந்து எவ்வளோ lead concentration தான் வந்து ஆபத்து அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 30 மைக்ரோகிராம் பெர் 100 ml இருந்தால் ஆபத்து. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். எது வந்து கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து குளோபல் வார்மிங் சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால்னா ஓசோன் வச்சுக்கோங்க. கியோட்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் கிளைமேட் சேஞ்ச் தான், இது வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கிளைமேட் சேஞ்ச் தான், இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். In 1984, the Bhopal gas tragedy took place because methyl isocyanate. Bhopal gas tragedy ஏன் நடந்தது அப்படின்னா methyl isocyanate வந்து reacted with water. அப்போ அந்த வால்வ் வந்துட்டு அந்த ப்ரெஷர் வால்வ் வந்துட்டு பிரேக் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து ரிலீஸ் ஆனால தான் போபால் கேஸ் tragedy நடந்தது. ஸோ இட் reacted with water. If by radiation all nitrogenous enzymes are inactivated, then there will be no. ஸோ நைட்ரோஜீனியஸ் என்சைம் வந்துட்டு இன்ஆக்டிவேட் ஆகுது. ரேடியேஷனால நைட்ரோஜன் என்சைம் வந்து ரியாக்டிவேட் ஆகுதுன்னா இட் இஸ் அ பயாலஜிக்கல் அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரோஜன் இன் லெக்யூம்ஸ், fixation of atmospheric nitrogen, conversion from nitrate to nitrite in legumes, conversion from ammonium to nitrate in soil. ஸோ இந்த 3 ப்ராசஸும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நடக்கிறதுக்கும் ஒன் வே ஒரு அதவே நம்மளுக்கு இருக்கும். பட் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரோஜன் இன் லெக்யூம்ஸ் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் விச் ரெக்வயர்ஸ் நைட்ரோஜீனியஸ் என்சைம். ஸோ வந்துட்டு ஏ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட அறிவை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட சென்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும். நம்ம எதனால தான் நீட் எக்ஸாம் எழுதும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப ரிலாக்ஸாக எழுதணும். ஃப்ளூரைட் பொல்யூஷன் மெயின்லி அஃபெக்ட்ஸ். ஃப்ளூரைட் பொல்யூஷன்ஸ் வந்து எங்கே வந்துட்டு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க. இட் எஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி கால்சியம் ரீஜன்ஸ் தான், டீத். ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் மோர் கால்சியம் அஃபினிட்டி, டீத் போன்ஸ் எல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். Which one of the following is absent in polluted water? Polluted waterல எதெல்லாம் இருக்காது? நம்மளுக்கு தெரியும் polluted water வேற என்ன, ஆக்சிஜன் எங்க நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கோ தட் இஸ் பொல்யூஷன், அங்கே எங்கே நிறைய இருக்கோ அங்கே தான் ஹைட்ரிலா, வாட்டர் ஹயாசின்த், ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாம் இருக்கும். பட் இந்த லார்வா ஆஃப் ஸ்டோன் ஃப்ளை தான் வந்துட்டு இருக்காது. வாட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்? வாட் இஸ் பிஓடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, பி ஆப்ஷன். தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் யூட்டிலைஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார் டீகம்போசிஷன். இதுதான் வந்துட்டு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இது நீங்க மித்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. ஆப்ஷன் தி அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் யூட்டிலைஸ்ட் பை ஆர்கானிசம் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பிரசன்ட் இன் வாட்டர், ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு படிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்பீடாகவும் படிக்கணும், ஆனால் அதோட நிதானமாகவும் படிக்கணும். வாட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இன் நார்மல் கான்வர்சேஷன்? இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 30 to 60 டெசிபல்ஸ். Which of the following is a pollution related disorder? இது வந்து pollution related disorder அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. Fluorosis வந்துட்டு it is caused due to lack of fluorine, pneumococcus and leprosy வந்துட்டு bacterial disease. So silicosis தான் வந்துட்டு caused by pollutant silic. Which of the following is a secondary pollutant? இது வந்து secondary pollutant அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. When primary pollutant reacts with moisture, water in the atmosphere with catalyst as sunlight, அப்போ நம்மளுக்கு வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பேன் வந்துட்டு செகண்டரி பொல்யூட்டன்ட்.
Greenhouse effect refers to, so what is greenhouse effect? Warming of earth. Warming of earth. Relative biological effectiveness RBE இதுலயும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். Abbreviationல usually refers to the damages caused by, so it is refers to the damages caused by radiation. DDT நமக்கு தெரியும், it is a non biodegradable pollutant. In 1984, Bhopal gas tragedy was caused due to the leakage of methyl isocyanate. Which important greenhouse gas other than methane is produced from the agricultural field? So அதிகமா agricultural field இருந்து வெளியே வரது வந்துட்டு methane. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா nitrous dioxide. Carbon monoxide is a pollutant because ஏன் கார்பன் மோனாக்சைடு பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இட் ரியாக்ட்ஸ் வித் ஹீமோக்ளோபின். ஸோ வந்துட்டு இட் பைண்ட்ஸ் வித் ஹீமோக்ளோபின். நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாமே வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் லெசன்ல வந்து பார்த்துருக்குறோம். If there was no carbon dioxide in the Earth's atmosphere, the temperature of the Earth's surface would be. So carbon dioxide ஓட function என்ன? No carbon dioxide அப்படின்னு சொல்லி for carbon dioxide function என்ன அப்படின்னா it warms the earth. அது வார்மா இருக்கிறதுக்கு ரீசனே கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் will be less than the present. இப்போ விட கம்மியாக இருக்கும். மைனஸில் தான் இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ less than the present. A sewage treatment process in which a portion of decomposer bacteria present in the waste is recycled into the beginning of the process is called. So இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா sewage treatment process, a portion of decomposer bacteria present, it is an activated sludge treatment. Next question, the supersonic jet cause pollution by the thinning of. So supersonic jets எல்லாம் நம்மளுக்கு வந்து போகுது, நிறைய பொல்யூஷன், நிறைய எமிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இட் காசஸ் பொல்யூஷன் பை தின்னிங் ஆஃப். என்ன லேயர் வந்து ஓசோன் லேயர் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது. Which one of the following organism is used as indicator of water quality? Water quality indicator எது அப்படின்னா E. coli, Escherichia coli. Phosphate pollution is mainly caused by. Phosphate pollution எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Due to sewage and agricultural fertilizers. ஏன்னா phosphate we use in agricultural fertilizers. அப்புறம் வந்துட்டு sewage. Phosphate rocks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு வராது. அப்புறம் agricultural fertilizers only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் sewage இன்க்ளூட் ஆகும். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். In coming years, skin-related disorders will be more common due to. Skin-related disorders ஏன் ஜாஸ்தியாகும்? Due to UV radiations from the sun, direct radiations from the sun. எதனால அப்படின்னா due to depletion of ozone layer. The carbon dioxide content by volume in the atmospheric air is about. So carbon dioxide content எவ்வளோ அப்படின்னா 0.0314%. More than 78% வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன். ஸோ வெரி மைன்யூட் பெர்சன்டேஜ் தான் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் ஹோல் இஸ் மேக்ஸிமம் ஓவர். ஸோ மேக்ஸிமம் எங்க இருக்கு அப்படின்னா அண்டார்டிகா. The major contributor of greenhouse gases to the atmosphere is, it is USA. நிறைய greenhouse gas release பண்றது யாரு அப்படின்னா USA. The first environmental hazards were created by accidents in nuclear power plant and MIC gas tragedy respectively in. எப்போ வந்துட்டு ரொம்ப பயங்கரமான நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நடந்தது, ஹசார்ட்ஸ், என்விரான்மெண்டல் ஹசார்டும் நியூக்ளியர் ட்ராஜடியும் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போபால் ட்ராஜடி பற்றி கேட்குறாங்க. செகண்ட் வந்து ரஷ்யா. ஸோ போபால் ட்ராஜடி வந்து எப்போ நடந்தது? 1984 அண்ட் ரஷ்யாவில் வந்துட்டு 1990. ஸோ இந்த இயர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Sewage drain into water bodies kill fishes because. ஏன் வந்துட்டு ஃபிஷஸ் கில்லுது? ஏன்னா ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்படுத்துது. ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட்னால ஃபிஷஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இன்க்ரீசஸ் காம்படிஷன் வித் ஃபிஷஸ் ஃபார் டிசால்வ்ட் ஆக்சிஜன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆப்ஷனே பார்க்குது. நம்மளுக்கு பிரெயினில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் தெரியும். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். In Minamata Bay of Japan, the animals which remain free from Minamata diseases.
ஸோ ரேபிட்ஸ் தான் வந்துட்டு இட் இஸ் ரிமைண்ட் ஃப்ரீ ஃப்ரம் மெனமாட்டா டிசீஸ் பிகாஸ் பிக்ஸ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கார்னிவோர்ஸ் அண்ட் ஆம்னிவோர்ஸ் பட் ரேபிட் இஸ் அ ஹெர்பிவோர்ஸ். ஸோ அது வந்து ஃபிஷ் எல்லாம் எதுவும் சாப்பிடல, அதனால இட் ரிமைண்ட் சேஃப் ஃப்ரம் மினமாட்டா டிசீஸ். மினமாட்டா டிசீஸ் வந்துட்டு காஸ் டியூ டு மெர்குரி. The Taj Mahal is threatened due to the effect of தாஜ்மஹால் வந்து எதனால வந்துட்டு அதோட கலர்ஸ் வந்து மாறுது, அப்புறம் அதோட லைக் அதோட சர்ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான். இட் இஸ் டியூ டு சல்ஃபர் டை ஆக்சைடு. When huge amount of sewage is dumped into river, its biological oxygen demand will. ஸோ வந்துட்டு ஒரு வேஸ்ட் போடுறோம், ஒரு சீவேஜ் போடுறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் தான். சவுண்ட் பிகம்ஸ் ஹசார்டஸ் நாய்ஸ் பொல்யூஷன் அட் த லெவல். சவுண்ட் வந்து எப்போ வந்து நாய்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போ வந்துட்டு 80 டெசிமல்ஸ் மேலே போதும் அப்படின்னா இட் வில் பிகம் ஆஸ் அ பொல்யூஷன். ஹையஸ்ட் டிடிடி டெபாசிஷன் ஷெல் அக்கரின். இது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் பார்ட் 1லயே நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல தான் வந்துட்டு ஹையர் ட்ராபிக் லெவலில் தான் டிடிடி டெபாசிஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து என்ன ஃப்ளைட்டோ பிளாங்டன், அடுத்தது வந்துட்டு ஈல் வரும், தேர்ட் பொசிஷன்ல கிராப் வரும், ஃபோர்த் பொசிஷன்ல சீகல் வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு சீகல். அட்மாஸ்பியர் ஆஃப் பிக் ஆர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இஸ் பொல்யூட்டட் பை. மோஸ்ட்டாக வந்துட்டு சிட்டிஸில் வந்துட்டு என்ன பொல்யூஷன், பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு வாய்ப்பில்லை, ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட், ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் இது எல்லாத்த விடமா ஜாஸ்தியாக இருக்கிறது ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட். Disease caused by eating fish found in water contaminated with industrial waste having mercury is. So mercury related disease நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னேன். இட் இஸ் மெனமாட்டா டிசீஸ். நிறைய பேர் வந்து சஃபர் ஆன ஒரு மேஜர் எபிடமிக் டிசீஸ், ஒரு பொல்யூஷனால ஏற்பட்ட டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஸ்டே கனெக்டட் டு our சேனல், சப்ஸ்கிரைப் டு our சேனல். பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.